தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இப்போது தீயவை தீயவை என்ன அடுப்பில் போட்டு தீக்கிறது இல்லை. தீயவைகள், தீமையான செயல்கள், தீமையான எண்ணங்கள், இவைகளெல்லாம் தீயவை. தீய பயத்தலால் தீமையான விளைவுகளை ஏற்படுத்துவதனால் அந்த தீயவைகள் தீயினும் அஞ்சப்படும். தீயினுடைய தன்மை என்ன? அது சேருகின்ற இடத்தை முழுவதுமாக எரித்து அடித்து விடும் அல்லவா? அதுபோலத்தான் இந்த தீயவை தீயினும் அஞ்சப்படும். நெருப்பை விட மிகவும் பயங்கரமாக வள்ளுவர் அதை அழுத்தமாக சொல்லுகிறார் பாருங்கள். தீயினும் அஞ்சப்படும். தீயை கண்டு அஞ்சுவதை விட அதிகமாக அச்சப்படுவதாக சொல்லுகிறார். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அப்போ அந்த தீயவைகளை நாம் மேற்கொள்ளலாமா? சொல்லாலும் எண்ணத்தாலும் செயலாலும் தீயவைகளை தவிர்ப்பதே நல்லது.